பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய கருணைக்கு யாரும் அளவுகோல் வைத்து அளவிட முடியாது. மனித குலத்திற்கு அவன் செய்த பேருபகாரங்களையும் அவனுடைய பெரும் கருணையையும் நான் எழுதப் போகிறேன் என்று ஒருவன் கிளம்பி எழுத முற்பட்டாலும், அவன் கடல் நீரையே மையாக பயன்படுத்தி உலகத்தில் உள்ள மரங்களையெல்லாம் எழுதுகோலாக பயன்படுத்தினாலும் கடல் நீர் வற்றிவிடும், மரங்களும் இல்லாமல் போகும். ஆனால் அல்லாஹுடைய கருணையை எழுதி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு செய்த கருணை கொஞ்ச நெஞ்சமல்ல. அவன் கருவில் அவனை உருவாக்குவதிலிருந்து, அவனை முழுமையான மனிதனாக அவனை உருவப்படுத்துவதிலிருந்து, பின்பு அவனை வெளிக்கொணர்வதிலிருந்து, வெளிக்கொணர்ந்த பிறகு அவனை வளர்த்து ஆளாக்கி மௌத்து வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் போஷித்து பாதுகாப்பதிலிருந்து இறைவனுடைய பங்கு பெற்ற தாய் தகப்பனுடைய அன்பை விட, அவர்களுடைய அக்கறை கரிசனையை விட மேலானதாக பிரமிப்பானதாக இருக்கிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் மனித குலம் வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும், என்றைக்கும் அல்லாஹுடைய நெருக்கத்திற்கு அவர்கள் ஆளாக வேண்டும், தன்னுடைய நெருக்கத்திற்கும் தன்னுடைய மிகச்சிறந்த அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனைப்போடு சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தான். தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அதிசயத்தக்க அமல். தொழுகையை விட சிறந்த ஒரு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல்பாடை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. துவா அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. துவா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு. மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் கொட்டி தீர்க்க ஒரு பாலமாக பயன்படுவது துவா. ரப்புல் ஆலமீனிடத்தில் வேதனைகளை சொல்லி விம்முவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழித்தடம் துவா. அந்த துவாவை கூட இப்படியெல்லாம் கேளுட்டு சொல்லித்தரது ரப்புல் ஆலமீன் தான். தாய் பெற்ற தாய் நீ இப்படிலாம் செஞ்சின்னு சொன்னால் இவ்வளோ முன்னேற்றம் உனக்கு ஏற்படும் பாட்டு எல்லா தாயும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனால் படைத்தவன் ஒரு மூமின் மிகச்சிறந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு அவனுக்கு பல துவாக்களை, தன்னிடத்தில் வேண்டக்கூடிய துவாக்களை கற்றுத்தருவான். இன்னும் தானாக வர்றது இந்த துவாலாம், தானாக வரணும் இந்த துவாலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை குழந்தையாகவே பாவித்து, மனிதனை சின்ன ஒரு அடியானாக குழந்தையாகவே பாவித்து, குழந்தைக்கு தாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை விட அற்புதமான பாடத்தை துவாவின் மூலமாக கற்றுக் கொடுப்பான். அப்படி ஒரு துவா தான் எல்லா பாவங்களையும் மன்னித்து சகல சௌபாக்கியங்களோடு மனிதன் வாழ வேண்டும் என்று இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட துவா. சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய ஒரு அற்புதமான துவா. எங்கே ஓதுங்கள். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ. திரும்பவும் சொல்கிறேன். رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ. திரும்பவும் சொல்கிறேன். رَبَّنَا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَكَفِّرْ عَنَّا سَيِّئَاتِنَا وَتَوَفَّنَا مَعَ الْأَبْرَارِ. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவை அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த அளவுக்கு பற்றி பிடித்து நீங்கள் ஓதி வந்தீர்களேயானால் மிகச்சிறந்த வெற்றியை அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறார். இப்போ அர்த்தத்தை பாருங்கள். ரப்பனா, எங்களை படைத்த எங்களின் இறைவனே, ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எங்கள் பாவங்களையெல்லாம் நீ மன்னித்து விடு ரப்பே, வகஃபிர் அன்னா செய்யாத்தினா, எவ்வளவு பெருந்தன்மை ரப்புல் ஆலமீனுடைய உள்ளம். வகஃபிர் அன்னா செய்யாத்தினா, எங்களுடைய தவறுகளையெல்லாம் பகரமாக்கி விடு, நன்மைகளாக பகரமாக்கி விடு. எங்களுடைய தவறுகளையெல்லாம் நன்மையாக மாற்றி கொடுன்றான். மாற்றி கொடுன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. ஒரு விபச்சாரம் இருக்கிறான், ஒரு பெரும் பாவங்களை செய்தவன் இருக்கிறான். அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக எனக்கு தாண்டா அதை கற்றுக் கொடுக்கறது இறைவன். அதுதான் பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். எவ்வளோ பெரிய அயோக்கியனா, எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன்ற அந்த ஒரு ஆதங்கம் பிறக்கும். இது நம்ம சொன்னால் கூட தவறு மாதிரி தானே தெரியுது.
பாவங்களை மன்னிச்சிருன்றது யதார்த்தம். எங்கள் பாவங்களை எல்லாம் நன்மையாக பகரமாக்கி கொடுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அராஜகமான அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் படைத்தவனுடைய கருணையை பாரு, அவன் பாவி தான், அவன் பாவம் செய்தவன் தான். அந்த பாவத்தையும் நன்மையாக என்கிட்ட கேளு, மாற்றி கொடுக்குறேன். இப்போ உனக்கு உதாரணமாக 100 பாவங்கள் எழுதப்பட்டிருக்குது. உதாரணமாக ஒரு பெரும் பாவத்தை ஒருத்தன் செஞ்சுருக்கிறான், உகது மலை அளவுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை எழுதப்பட்டிருக்கு. இந்த துவாவை ஒருத்தன் ஓதி அழுகிறான், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு இறைவா, அவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை எனக்கு நன்மையாக மாற்றி கொடுன்னா அந்த உகது மலை அளவுக்குள்ள பாவத்தை நன்மையாகவே மாற்றி கொடுத்துருவான். உகது மலை நன்மை. எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளன் நினச்சி பாருங்க. எவ்வளவு நன்றி கொண்டு நான் வாழ்கிறேன் என் வாழ்க்கையில். ஒழுங்கான தொழுகை இருக்கிறதா, ஒழுங்கான தஸ்பீ இருக்கிறதா, ஒழுங்கான துவாக்கள் இருக்கிறதா, ஒழுங்கான இறை வழிபாடு இருக்கிறதா? அப்போ என்னுடைய ரப்பு எவ்வளவு நம்பிக்கையோடும் எவ்வளவு பெருந்தன்மையான உள்ளத்தோடும், ஒரு தாய் செய்ய துணிய மாட்டா இந்த காரியத்தெல்லாம், ஒரு தந்தை செய்ய துணிய மாட்டான் அந்த காரியத்தெல்லாம். சத்தியம் விட்டு சொல்கிறேன், படைத்தவனுடைய உள்ள அந்த அளவுக்கு உங்கள் மேலே அவ்வளவு அலாதியானது. அதுக்கடுத்து பாருங்கள், ஒஃபனா மால் அபரார், நல்லவனாகவே என்னை மரணிக்க செய்திருன்றான் அல்லாஹு தாலா. நல்லவர்களோடு என்னை வஃபாத்தாக்கிடு, நல்லவங்களையெல்லாம் நீ வஃபாத்தாகிற பார், அந்த நல்லவங்களுடைய பட்டியலில் என்னையும் சேர்த்துரு அப்படின்னு. இந்த துவாவை விட உங்களுக்கு ஒரு சிறந்த துவா உலகத்தில் இருக்க முடியுமா? வாழக்கூடிய காலமெல்லாம் நன்மையானவனாகவே வாழ்வீங்க, வாழக்கூடிய காலமெல்லாம் நல்லவனாகவே வாழ்வீங்க. ஒவ்வொரு பாவங்களும் நன்மைகளாக பகரமாக்கப்பட பாக்கியங்கள் அனைத்தும் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. பாவங்கள் தான் பாக்கியங்களுடைய தடை, பாவங்கள் தான் பாக்கியங்களின் தரித்திரம், பாவங்கள் தான் பாக்கியங்கள் கிடைக்க விடாமல் அடைத்து கொண்டிருக்கக்கூடிய தரித்திரம். பாவங்கள் தான் பாக்கியங்களை நம் பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய தரித்திரம். அப்போ அந்த தரித்திரங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை படைத்த என் இறைவனின் துவா அல்லவா இது? அவன் கற்றுக் கொடுத்த துவா அல்லவா இது? ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் கணக்கு இல்லாமல் ஓதுங்க. இதிலலாம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. இல்லை ஒரு கணக்காக நான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 7 தடவை 7 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் மறக்காதீங்க. உங்களுடைய பிரதானமான துவாக்களின் பட்டியல் இருக்குது பாரு, அந்த துவாக்களின் பட்டியலில் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இறைவன் சொன்னபடி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவைகளை நன்மைகளாக பகரமாக்கி தருவானாக. இந்த காணொளி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக எமக்காக துவா செய்யுங்க. அதோடு கூடி என்னுடைய இன்னொரு சேனல், அதனுடைய லிங்கை தந்திருக்கிறேன், அந்த சேனலுக்கு முழுமையான ஆதரவு தாங்க. இங்கே சொல்லப்படாத எத்தனையோ விஷயங்கள் அங்கே நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய மக்களுக்கு இந்த சேனலை பற்றி உள்ள விழிப்புணர்வையும் அறிமுகத்தையும் ஏற்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.